ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் இங்கே தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே. அதை பயன்படுத்திக்கலாம். உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம இடையில சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியங்க. நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா @IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறத தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. எந்த விதமான குறுக்கு வழியும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும். ஸோ அது உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத, இந்த 2 விஷயத்தை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் 7ஆம் இடத்துல சூரியனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் நண்பர்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் கடன் வாங்காமல் உங்களது சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இன்னைக்கு உங்களை தேடி வரக்கூடிய கடன்களை கூட புறக்கணிக்கிறதா நல்லது நண்பர்களே. சில பேர் வந்து இந்தாங்க பிடிங்க, உங்களுக்கு நாங்கள் கடன் தரோம், கம்மி வட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கடன் வாங்குவதற்கான தூண்டுதல் இன்னைக்கு ஏற்படும். எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழலும் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிருங்கள் நண்பர்களே. முன்கோபத்தையும் தவிர்க்க வேண்டுங்க. முன்கோபம் காரணமாக சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரிகள் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் போது வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் எந்த விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு நினைச்சபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் பொது இடங்கள்ல நீங்கள் கத்துறது, கூப்பாடு போடுறது போன்ற சில தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு இந்த தினம் வாய்ப்புகள் இருக்கு. அதனை தவிர்த்து விடுங்கள். உங்களது சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு பெருகும் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் புகைப்பிடிப்பது அல்லது மது அருந்துவது போன்ற சில குணப்பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. அப்படி இருந்தது அப்படின்னா உங்க மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். திருமணமான தம்பதிகள் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டியிருக்கலாம். ஆனால் நியாயமா இன்னைக்கு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. குறிப்பாக உங்களை நேசிக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம்
பக்குவமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது அக்கறை காட்டுபவர்களை நீங்கள் நோகடிக்கக்கூடாது. உணர்வு ரீதியாக பிளாக்மெயில் பண்ணக்கூடாது நண்பர்களே. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அது காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய சக்தியை வந்து உயர்த்தக்கூடிய அளவிற்கு சிறந்த உடல் திறனையும் சிறந்த நல்ல ஒரு அறிவு கூர்மையும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. எனவே வருமானங்கள் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிவது அவசியம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. உங்களது சொந்த விருப்பப்படி நீங்கள் உங்களது இஷ்டப்படி இன்னைக்கு சூப்பராக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவது உங்களுக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றித்தர உதவிகரமாக அமையும். இன்றைய தினம் தேவையற்ற சண்டைகள் காரணமாக உங்களது நேரம் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி நீங்கள் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அலுவலகத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நண்பர்களே. எனவே அதை இன்றைய தினம் மனதில் கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் கடன் வாங்குறதை மட்டும் தவிர்த்துருங்க. மேலும் இப்பொழுது சென்டிமெண்டல் எமோஷனலாக யாரையுமே பிளாக்மெயில் பண்ணுறதை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமது கன்னிடுடைய ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறவும் எங்களுக்கான நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் பண்ணவும் இப்பொழுதே நமது கன்னிடுடைய ராசிபலன் சேனலோடு நீங்கள் இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல், உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கியஸ்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிதானம் தேவைங்க. முன்கோபம் காரணமாக சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே முன்கோபத்தை தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் ஒரு உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை இருக்கு. வியாபாரத்திலையும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. நிதானம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்னைக்கு யார்ட்டையும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக பொது வெளியில் மற்றவங்க முன்னாடி நீங்க சத்தமாக கத்தி பேசுறது அல்லது வாக்குவாதங்கள் செய்வதன் மூலமாக உங்களது மதிப்பு தான் குறையுங்கிறதுனால கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுங்கள். ஆனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதற்கான உகந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நினைச்சபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான சூழ்நிலை அமையும். எனவே புதிய முயற்சிகள், புதிய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க. உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும். கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி அலுவலக பணிகளை தருவாங்க. அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.